ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம செம்மையான 5 த்ரில்லர் மூவிஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் இனி எங்களோட டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்கன்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தான் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். அஞ்சாவதா இருக்கிற படம் 2024ல ரிலீஸ் ஆன ஆர்கேடியன். IMDbல இருந்து படத்துக்கு 5.5 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படம் உங்களுக்கு அமேசான் பிரைம் வீடியோல தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. இந்த படத்துல நிக்கோலஸ் கேஜ் தான் ஹீரோவா நடிச்சிருக்காரு. படத்தோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு பயங்கரமான கிரியேச்சர்ஸ் மாதிரி வந்து நம்ம எர்த் ஃபுல்லாவே அட்டாக் பண்ணி அழிச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா வீட்டை விட்டு வெளியவே போக முடியாத ஒரு சிச்சுவேஷன். இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல இருந்து அந்த கிரியேச்சர்ஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு ஒரு சில மக்கள் மட்டும் ஒரு சில இடங்கள்ல சேஃபா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தான் நம்ம ஹீரோவும் அவரோட 2 பசங்களோட பாத்தீங்கன்னா வாழ்ந்துட்டு இருக்காரு. ஆனா இப்போ இந்த கிரியேச்சர்ஸ்லாம் இருக்குதுங்க பாத்தீங்களா, இந்த இடத்துல நம்ம ஹீரோ அவரோட பசங்களோட வெளியே போக வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வருது. ஸோ இந்த சிச்சுவேஷனை நம்ம ஹீரோவோட ஃபேமிலி இப்போ எப்படி எல்லாம் ஃபேஸ் பண்ண போறாங்க, இவங்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்துச்சு, இதுதான் இந்த படத்தோட ஒரு செம்மையான கான்செப்டாவே பாத்தீங்கன்னா இருந்துச்சு. மோர் ஓவர் மூவி ஃபுல்லாவே செம்மையா த்ரில்லிங்கா எடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த ஒரு ஹாரர் எஃபெக்ட் அதெல்லாம் மூவில உண்மையிலேயே நல்லாவே பண்ணியிருந்தாங்க. படம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா நல்லாவே இருந்துச்சு. நம்ம நிக்கோலஸ் கேஜுக்காகவே கண்டிப்பா இந்த படத்தை நீங்க ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். சூப்பரான ஒரு த்ரில்லர் மூவி. பார்க்காதவங்க கண்டிப்பா பாருங்க. அமேசான் பிரைம் வீடியோல தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. ஸோ பார்க்கலன்னா மிஸ் பண்ணாம இந்த படத்தை ஒரு தடவை செக் அவுட் பண்ணி பாருங்க. 4வது இடத்துல 2024ல ரிலீஸ் ஆன நெவர் லெட் கோ. IMDbல இருந்து படத்துக்கு 5.4 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படம் அமேசான் பிரைம் வீடியோல உங்களுக்கு தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. படத்துல ஹாலி பெரி தான் ஹீரோயினா நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம வெளியே வந்து போக முடியாத ஒரு சிச்சுவேஷன். நம்ம வெளியே ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ஒரு ஈவில் ஃபோர்ஸ் வந்து செம்மையா அழிச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா வெளியவே போகாத அந்த சிச்சுவேஷன்ல நம்ம ஹீரோயின் வந்து அவங்களோட 2 பசங்களோட பாத்தீங்கன்னா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம ஹீரோயின் அவங்களோட 2 பசங்களையும் கூட்டிக்கிட்டு கயிறு மாதிரி கட்டி வெளியே போக வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வந்துருது. ஸோ இதுக்கப்புறம் இவங்களுக்கு எந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடந்துச்சு, கடைசியில நம்ம ஹீரோயினுடைய ஃபேமிலிக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அரங்கேற ஆரம்பிச்சது, அதுதான் இந்த படத்தோட ஒரு செம்மையான கான்செப்டாவே பாத்தீங்கன்னா இருந்துச்சு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஹாரர் அண்ட் த்ரில்லர் வைஸ் ரொம்ப சூப்பராகவே கிரியேட் பண்ணியிருந்தாங்க. படத்தில் நடிச்சிருக்க ஹாலி பெரியுடைய பர்ஃபார்மன்ஸ்லாம் உண்மையிலேயே தாறுமாறா இருந்தது. கண்டிப்பா இந்த படம் பாருங்க, உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். சூப்பரான ஒரு த்ரில்லர் மூவி. பார்க்காதவங்க கண்டிப்பா பாருங்க. இந்த படம் தமிழ் டப்பிங்ல அமேசான் பிரைம் வீடியோல அவைலபிளா இருக்கு. ஸோ பார்க்கலன்னா மிஸ் பண்ணாம இந்த படத்தை பார்த்துருங்க. 3வது இடத்துல 2024ல ரிலீஸ் ஆன பிளிங்க் ட்வைஸ். IMDbல இருந்து இந்த படத்துக்கு 6.4 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படம் உங்களுக்கு அமேசான் பிரைம் வீடியோல தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. படத்தோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, படத்துல நம்ம ஹீரோயினுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பணக்கார ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒண்ணு வருது. என்னன்னா ஒரு லக்ஸரியஸான பார்ட்டிக்கு போயிட்டு நல்லா செம்மையா என்ஜாய் பண்ற மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம ஹீரோயினுக்கு வருது. ஸோ நம்ம ஹீரோயினும் அந்த இடத்துக்கு போயிட்டு பயங்கரமா என்ஜாய் பண்றாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அடடே நம்ம ஒரு பயங்கரமான ஒரு விஷயத்துல வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படின்றத ஃபீல் பண்றாங்க. அப்படி அது எந்த விஷயம், அந்த இடத்துல இருந்து நம்ம ஹீரோயின் கடைசியில தப்பிச்சு வந்தாங்களா இல்லையா, இவங்களுக்கு அந்த இடத்துல அப்படி என்னதான் நடந்தது, அதுதான் இந்த படத்தோட ஒரு செம்மையான கான்செப்டாவே பாத்தீங்கன்னா இருக்கும். இந்த படத்தை பாருங்க, உண்மையிலேயே செம்ம த்ரில்லிங்கா சூப்பரா எடுத்துட்டு போயிருக்காங்க. படத்துல சஸ்பென்ஸான மிஸ்ட்ரியான விஷயங்கள்லாம் நிறையவே இருக்கு. ட்விஸ்டோட சூப்பரா படத்தை பாத்தீங்கன்னா இவங்க எடுத்திருக்காங்க. உண்மையிலேயே இந்த படம் டிஃப்ரெண்டா ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஸோ கண்டிப்பா இந்த படத்தை பார்க்காதவங்க மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படம் உங்களுக்கு அமேசான் பிரைம் வீடியோல தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. ஸோ பார்க்காதவங்க கண்டிப்பா இந்த படத்தை ஒரு தடவை செக் அவுட் பண்ணி பாருங்க. 2வது இடத்துல 2024ல ரிலீஸ் ஆன ஆபிகேல். IMDbல இருந்து படத்துக்கு 6.6 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படம் உங்களுக்கு ஜியோ ஹாட் ஸ்டார்ல தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. படத்தோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பொண்ணை ஒரு கும்பல் வந்து கிட்னாப் பண்ணிடுவாங்க. ஸோ கிட்னாப் பண்ணிட்டு அவங்களோட ஃபேமிலி சேர்ந்தவங்க கிட்ட இருந்து நம்ம காசு பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பாத்தீங்கன்னா பிளான் பண்றாங்க. ஆனா இவங்க கிட்னாப் பண்ணாங்க பாத்தீங்களா அந்த சின்ன பொண்ணு, அந்த பொண்ணு வந்து ஒரு டிராகுலாவோட பொண்ணா இருப்பா. ஸோ இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா டிராகுலாவா தான் இருப்பா. ஸோ இப்போ இந்த பொண்ணு கிட்ட இந்த கிட்னாப் பண்ணாங்க பாத்தீங்களா
இவங்க தான் நல்லா வசமா மாட்டிக்கிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த சின்ன பொண்ணுகிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக இவங்க எல்லாரும் என்னெல்லாம் பண்றாங்க, கடைசியில யார் தான் இந்த சின்ன பொண்ணுகிட்ட இருந்து உயிரோட தப்பிச்சாங்க, அதுதான் இந்த படத்தோட ஒரு செம்மையான ஒரு கான்செப்டாவே பாத்தீங்கன்னா இருந்துச்சு. இந்த படத்தை பாருங்க. படத்துல ஹாரர் எஃபெக்ட்லாம் சூப்பரா போட்டிருப்பாங்க. மோர் ஓவர் மூவி ஃபுல்லாவே நல்லா த்ரில்லிங்கா செம்மையா எடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ கண்டிப்பா இந்த படத்தை நீங்க நம்பி பார்க்கலாம். டிஃப்ரெண்டான ஒரு கான்செப்டோட சூப்பரா படத்தை கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த படம் இப்போ ஜியோ ஹாட் ஸ்டார்ல தமிழ் டப்பிங்ல உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. ஸோ பார்க்காதவங்க மிஸ் பண்ணாம இந்த படத்தை பாருங்க. ஃபர்ஸ்டா இருக்க மூவி 2024ல ரிலீஸ் ஆன ரெபல் ரிச். ஐஎம்டிபில இருந்து படத்துக்கு 6.8 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படம் உங்களுக்கு நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. படத்தோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, படத்துல நம்ம ஹீரோ வந்து ஒரு ஆர்மி சோல்ஜரா இருப்பாரு. இப்படி இருக்கக்கூடிய நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் துரத்தி வந்துகிட்டே இருக்காங்க. இவரை விடாம இவர் பண்றது எல்லாத்தையுமே தடுத்து நிறுத்தத்துக்காக வந்துகிட்டே இருக்காங்க. அந்த மாதிரி நம்ம ஹீரோ ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ இவரை பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்றாங்க. ஸோ போலீஸுக்கும் நம்ம ஹீரோவுக்கும் நடுவில் எந்த மாதிரியான கேட் அண்ட் மவுஸ் கேம்லாம் நடந்தது, இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவுடைய லைஃப்ல எந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் அரங்கேற ஆரம்பிச்சுது, அதுதான் இந்த படத்தோட ஒரு பயங்கரமான ஒரு கான்செப்டாவே பார்த்தீங்கன்னா இருக்கும். இந்த படத்தை பாருங்க. படம் ஸ்டார்டிங்ல இருந்து கொஞ்சம் ஸ்லோவா தான் போகும். பட் படத்துல இருக்கக்கூடிய ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஆகட்டும், படத்தை இவங்க ரியலிஸ்டிக்கா காட்டின அந்த விதமாகட்டும், எல்லாமே படத்துல உண்மையிலேயே சூப்பராகவே இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். படம் உங்களுக்கு எங்கேயுமே பெருசா போர் அடிக்காது. படம் பார்க்கிறதுக்கு உண்மையிலேயே நல்லாவே இருக்கும். சூப்பரான ஒரு த்ரில்லர் மூவி. பார்க்காதவங்க கண்டிப்பா இந்த படத்தை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படம் உங்களுக்கு தமிழ் டப்பிங்ல நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. இன்கேஸ் இது வரைக்கும் இந்த படத்தை நீங்க பார்த்ததே இல்லை அப்படின்னா மிஸ் பண்ணாம கண்டிப்பா இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இப்ப நான் சொன்ன இந்த 5 த்ரில்லர் மூவிஸுமே சூப்பரா இருக்கும். இந்த 5 படத்தையும் நீங்க தாராளமா நம்பி பார்க்கலாம். இன்கேஸ் இது வரைக்கும் நீங்க இந்த 5 படங்கள்ல எதையுமே பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. பார்த்துட்டு ஒரு படமும் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. லைக் பண்ணது மட்டும் இல்லாம இந்த வீடியோவை அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனல்ல இதே மாதிரி நிறைய ஹாலிவுட் மூவிஸோடைய ரிவ்யூஸ்லாம் தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருப்போம். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல வீடியோ போட்ட உடனே ஆன் டைமா உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை கைஸ்.